வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம நீங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த OnePlus Nord C 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், OnePlus Nord CE 5G பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு யூஸ்வலாக நாட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து எலாபரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்குது. என்னால் இன்னும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அன்பாக்சிங் நாட். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஃபோனை கடைசியாக பார்ப்போம். பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ OnePlus கிட்ட வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா அவங்களுடைய பிராண்டிங் அண்ட் பேக்கிங் தான். ஸோ பேக்கிங் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபோன் எடுத்துனே பார்த்தீங்கன்னா இன்னொரு OnePlus சிம்பிள் தெரியுது. அந்த லோகோவில் கையை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் அண்ட் யூசர்ஸ் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மில்கி ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பாதி கிளியராக இருக்குது, பாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேடடாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் சார்ஜிங் ப்ரொடெக்டிவ் கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 3.5mm ஜாக்கில் வரனால உங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் குட் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் மேனுவல். வாவ்! ஸோ OnePlus பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலர் ஃபார்மேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப அழகான கலர்லாம் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரெட்டே வந்து ஒரு வித்தியாசமான ரெட்டாக இருக்கும். அதே வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளூவில் வந்திருக்கு நாடு. ஸோ இதில் வந்து டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்கப்புறம் யூசர்ஸ் மேனுவல், சார் வேல்யூ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாட் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது OnePlus 9 சீரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஒரு OnePlus ஃபோன் ப்ராடக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் வந்து இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து OnePlusம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து ரெட் கேபிள் கிளப் அப்படிங்கிற மெம்பர்ஷிப் கார்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்குகிற ஒரு OnePlus ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து அவங்க தராங்க. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து OnePlus ப்ராடக்ட்ஸ் ஆக்சசரிஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். அப்பப்போ உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறையா ஃபோன் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் வந்து குவாலிட்டியாகவே இருக்காது, ஒரே ஒரு கம்பியை வளைச்சி கொடுத்துருப்பாங்க. பட் OnePlusோடைய சிம் எஜெக்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் OnePlusோடைய ஆத்தென்டிக் ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 watts ஃபாஸ்ட் சார்ஜருங்க. சார்ஜர் வந்து கிட்டத்தட்ட நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 30 watts அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபைனலாக நம்ம வந்து OnePlus Nord C வந்து பார்க்க போகிறோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக OnePlus பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி ஒரு டேஷிங்கான கலர்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேடியண்ட்டான கலர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா பிளாக் இல்லைனா கிரே அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் கலர்ஸ் தான் தருவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேஷிங்காக கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கலர் வந்து லைட் பட ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் கேமரா வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ண பார்த்த எல்லா மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விரல் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ட்ரிபிள் கேமரா செட்டப் ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி தான். பட் ஸ்டில் அதோடைய குவாலிட்டி, ஹார்ட்வேர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அப்படியே உங்களுக்கு அந்த இயர் பீஸ்லாம் வந்து இடன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில். அண்ட் மேலே செகண்டரி மைக் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக்கு, அதுக்கப்புறம் சார்ஜர் போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சிம் ட்ரே எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட்லேயும் ஒரு ஹைப்ரிட் ட்ரே அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹைப்ரிடாக இருக்குது. அதாவது 2 சிம்முமே நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இது மொத்தமாக இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பழைய மைக்ரோ சிம் வரும் இல்லைங்களா, அந்த சிம் மாதிரியே இருக்குது. பட் இது 2 நேனோ சிம் வைக்கக்கூடிய ட்ரே அப்படின்னு தான் சொல்லணும்.
நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது, வெறும் சிம் மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம OnePlus Nord CE 5Gயை ஆன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம், OnePlus உடைய டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து OnePlus Nord CE வந்து 6.43 இன்ச்சோட வருதுங்க. அதனால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே வந்து கிட்டத்தட்ட இந்த சைஸில் தான் வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படம் பார்க்குறக்கும், நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறக்கும், இல்லை கேம்ஸ் விளாட்றக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். OnePlus Nord CE 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 750Gயோட வருதுங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசர். அண்ட் ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் வந்து 6GB RAM அண்ட் 128GB மெமரி ஆப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8GB RAM அண்ட் 128GB ஆப்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 12GB RAM அண்ட் 256GB மெமரி வந்து ஆப்ட் பண்ணலாம். இது இல்லாமல் இந்த ரேம் அண்ட் மெமரி அண்ட் ப்ராசரை வந்து எனர்ஜைஸ் பண்ணுற விதமாக இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 11ஓடவும் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம OnePlus Nord CE 5Gயோடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ் பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன், அதாவது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான ஃபோன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பேஸ் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா உங்களுக்கு வந்து 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் 30லேருந்து 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்கு OnePlusோடைய ஹையர் எண்ட் மொபைல் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்காது. பட் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமராஸ் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா வந்து யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வர ஹையர் எண்ட் மொபைல்ஸில் கூட மேக்ஸிமம் வந்து 16 மெகாபிக்சல் இல்லைனா 32 மெகாபிக்சல் தான் கொடுக்குறாங்க. அவ்வளோ ஃபோன்ஸில் வந்து 4K வீடியோ ஷூட்டிங் எபிலிட்டியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து எதில் பெட்டராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய ப்ராசருங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த் பவர் கொடுத்துருக்காங்க, 750G Snapdragon. அந்த விதத்தில் வந்து OnePlus Nord CE 5G பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம Nord CE 5Gயோடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து 4500 mAh பேட்டரி கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் அண்ட் 4500 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான். ஃபோன் வந்து உங்களுக்கு ஸ்லிம்மாக இருக்குது. அதே நேரத்தில் 4500 mAh அப்படிங்கிறது வந்து ஒரு டீசெண்டான ஒரு லாங் லாஸ்டிங் பேட்டரி அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 டே லாஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து கம்மியாக ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணுவேன், கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1.5 டேஸ்லேருந்து 2 டேஸ் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணலாம். அண்ட் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிரும். அதனால உங்களுக்கு வந்து சார்ஜிங்க்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்காது. ஓவரால் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G வந்து உங்களுக்கு OnePlus Nordக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதோடைய அடுத்த வெர்ஷன் 5Gயாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு அதே ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா கேப்பபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரேமும் பார்த்தீங்கன்னா இருக்கலே மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க, மெமரி வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. உங்களால் வந்து மெமரி கார்டு போட்டு மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டாங்க. மற்றபடி இதில் வந்து எதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய ப்ராசஸர், இதோடைய ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டிஸ் தாங்க. எது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமரா சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20,000 அந்த ரேஞ்சில் வர எல்லா மொபைல்ஸ்லுமே வந்து கேமரா வந்து அல்டிமேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குவாட் கேமரா செட்டப்பில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நேரத்தில் வந்து 2 கேமராவும் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிற கேப்பபிலிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்துட்டு வரது தான் OnePlus அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து Nord CE 5Gயில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கலாம் கேமரா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. பேசிக்லி யாரெல்லாம் கேம் விளாடுவீங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு Nord CE 5G வாங்கலாம். அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வாங்கலாம்.
யாருக்கெல்லாம் வந்து கேமரா வந்து ரொம்ப மெயின், நான் வந்து கேமராவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து 4K வீடியோஸ் நல்லா கிளியராக வேணும், அதுக்கப்புறம் அது மாதிரி கேப்பபிலிட்டிஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து நாட் CE 5G வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். OnePlus Nord CE 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. ஒயிட், ப்ளூ, சார்கோல், இங்க் அண்ட் சில்வர் ரே. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ப்ளூ 12GB RAM அண்ட் 256GB மெமரி வேரியன்ட். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட் அண்ட் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இதோடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்களுடைய பர்ச்சேஸை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட ஆர்டர் பண்ணலாம். உங்கள் ஃபோன் வந்து வீடு தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.